Intel graphics. i5ல 4th gen 4th gen 8GB RAM. இது வந்து 1 TB தான் இருக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் கிளம்புறோம். நம்ம வந்து கோயம்புத்தூரில் சிஸ்டம் வந்து பார்க்குறதுக்காக கிளம்புறோம். கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப், அதாவது லேப்டாப்பில் டெஸ்க்டாப் வந்து வாங்குறதுக்காக போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுறோம் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் அர்ஷன்லிக்ஸ். ஸோ கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு காலையில் நேரத்துலேயே. போய் நம்ம போன லாஸ்ட் இயர் நம்ம வந்து இன்ஃபோகாமில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் எடுத்துருந்தோம். ஸோ அவங்களே வந்து பார்த்துருக்கு. ஸோ அது போகும்போது லோக்கலில் வேறு எங்கேயாவது கடை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எடுக்கணும். அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு கிளம்பிட்டோம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ரெகுலராக சாப்பிட்றது ஒரு டீ சாப்பிட்டு பஸ்ஸுக்கு கிளம்புறோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நேரத்துலேயே கிளம்புறதுனால டைம் அரௌண்டு 8:45 ஆகிடுச்சு. கிளம்பி இனிமேல் தான் வந்து போகணும். வீடியோ அடுத்த அப்டேட். ஹாய் மக்கள்ஸ், நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பைக்கை வந்து ஸ்டாண்டில் போட்டு அடுத்து பஸ்ஸில் கிளம்ப வேண்டியதுதான். வீடியோ முன்னே போட வேண்டியது. பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ வீடியோ பார்த்து என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ ஒன்று வாங்கணும். அது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கோயம்புத்தூரில் தான் போய் வாங்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து லேப்டாப் வாங்கினது பார்த்திங்கன்னா இன்ஃபோகாம் சிஸ்டம்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம். ஸோ அகைன் அவங்கள்ட்டே எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது, அவங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். யூஸ்டு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ என்ன ரேட்டில் இருக்குதுன்னு அது ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து கோயம்புத்தூரில் இன்னும் வேறு கடைங்க எங்கேயா இருக்கான்னு ஒரு 1 hour 2 hours சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரேட்டு அந்த கான்ஃபிகரேஷன்லாம் எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். எங்கே வாங்கணும், எந்தெல்லாம் செக் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து பஸ்ஸில் வந்து 1-to-1 பஸ்ஸில் கிளம்புறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸு, நான் ஏசி 2 இது இருக்குது சேலத்துலேருந்து. நான் ஏசி பஸ்ஸுக்கும் ஏசி பஸ்ஸுக்கும் ஒரு 20-30 ரூபா. நம்ம காலையில் வந்து கிளம்புறதுனால ஏசி பஸ் நிறையா இருக்கும், அதனால் ஏசி பஸ்ஸில் தான் இப்போ கிளம்புறோம். நான் ஏசி பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது, அதனால் உட்கார இடங்கிறதுனால ஏசி பஸ்லேயே கிளம்புறோம். பஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. நம்ம சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு நிறைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 பஸ்ஸு அதிகம், ஒரு ஸ்டாப் அதிகமாக போகிற பஸ்ஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஏசி பஸ்ஸு. ஸோ இங்கே இருக்கிறது ஏசி பஸ். ஏசி பஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா டிக்கெட்டு. ஸோ அதுலேயே நான் ஏசி பஸ்ஸுக்கு 160 ரூபா டிக்கெட்டு. ஸோ ஒரு 30 ரூபா வித்தியாசம் ரெண்டு ஏசி பஸ்ஸுக்கும் நான் ஏசி பஸ்ஸுக்கும்.
ஸோ நாங்கள் வந்துட்டோம், கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்க போகணும். வந்தது கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப லேட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30-11 மணிக்கு வந்திருந்தால் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்த்துருக்கலாம். ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி என்ன லேப்டாப்பு என்ன சிஸ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கணும். வீடியோ பாருங்கள், அடுத்து நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவா டெக். ஸோ பக்கத்தில் வந்து காந்திபுரத்துக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல் தான் அதிகம். ஸோ நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாமே வேலை இருக்கிறதுனால நோ நான்வெஜ், ஒன்லி வெஜ் மட்டும்தான். ஸோ அன்னப்பூர்னா ஒரு சான்ஸ்க்காக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மீல்ஸ்னால் சும்மா கிராண்டான மீல்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து பட்ஜெட்டே வந்து ஸ்டார்டிங் வந்து 185. இதுலேயே ராஜபோகம் அப்படி ராஜபோஜனம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 285 ஆகுது. ஸோ நம்ம வந்து நார்மல் மீல்ஸாக வாங்கிட்டோம். ஸோ ராஜபோஜனத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் சப்பாத்தி, அதே போக வெஜ்ஜில் வந்து எல்லா வெரைட்டி. சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க, எல்லாமே இடையில இப்போ வைக்கிறாங்கல்ல. பருப்பொடி வேணுமா? ஆமாம், பருப்பொடி வேணும். பருப்பொடி பருப்பொடியா பருப்பா? பருப்பொடி. ஸோ அன்னப்பூர்னால மீல்ஸ் வந்து சூப்பர். மதியம் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஏன்னா காலையில் நம்ம கிளம்பும் போதும் சாப்பிடல. ஸோ அதனால் அன்னப்பூர்னால மதியம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு, ஏன்னா நடக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் இங்கேயே ஒரு லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போத்தீஸ் அந்த சந்தில் தான் உள்ளே போனோம். 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் தெரியல. கரெக்டாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த இதுக்கு போனோம். இன்ஃபோகாம் சிஸ்டம்ஸ் அப்படிங்க. ஸோ அப்படியே வீடியோ பாருங்கள், நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது வந்து 100 ஃபீட் ரோடு, அதில் வந்து போத்தீஸ்க்கு சேர்ந்த மாதிரி அந்த சந்தில் தான் உள்ளே போனோம். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 மணி ஆகிப்போச்சு. 2 மணிக்கு மேலே தான் சிஸ்டம் வாங்கிறதுக்கே போகிறோம். போத்தீஸ் சந்துக்குள்ளே என்ட்ரி ஆகி, ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தனாடி அவனுக்கு இந்த சந்து ஞாபகம் இருக்குல்ல, இந்த சந்தாக தான் இருக்கும். ஏன்னா வரிசையாக இந்த செல் ஷாப்பு, அப்புறம் செல் ஷாப் தான் நிறையா இருக்கும் இந்த லைனில். ஒன் டைம் அட்ரஸ் கேட்டு போனோம். இதுலேயே இந்த ரோடு அப்படியே கார்னர் எண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு போகிறோம். அண்ணன் என்ன ஜுவல்லர்ஸ் இருக்கும்? கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த ரோடு வந்து அந்த பக்கம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது வந்து எல்லாம் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வர சிபிங்க. ஸ்லோ ஆகுறது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன இப்போ ஒரு கடையில் வந்து நம்ம பார்த்தோம் i5 3rd ஜென்ரேஷனுக்கு டெஸ்க்டாப் பார்த்தோம் மாடல். அது வந்து ரொம்ப பழைய மாடல் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராசர் வந்து 8 GB ரேமும் 256 SSD வந்து இது சொல்லுங்கள் 256 SSD தான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு எல்லாமே வந்து 256 இருக்குது. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபிலேருந்து 12 ஜிபியா 8 ஜிபிலேருந்து 16 எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. வேணா அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி காசு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 95 ரேட்டு, CPU ப்ளஸ் டெஸ்க்டாப். மெயினாக அந்த ரோட்டில் இருந்து உள்ளே இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ லேப்டாப் ஸ்டார்டிங் வந்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து ஸ்டார்டிங் ரேட்டு ரொம்ப கம்மியிலேருந்து போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கடையில் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ஓகே. அவங்க வந்து ஹோல்சேல் கடை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எடிட்டிங்க்கு சிஸ்டம் வேணும்னு சொன்னதுனால அவங்க புது சிஸ்டம் எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு ஒரு 30 ரூபா அந்த பட்ஜெட் சொன்னார். ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் பட்ஜெட் கம்மியாக பார்த்தோம். ஸோ அதே லைன்லேயே 2 கடை தள்ளி இந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே அசம்பிள்டு சிஸ்டம். புதுசே வந்து 12 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 SSD தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது, அதனால் இங்கேயும் வாங்கலை. ஆனால் குவாலிட்டி வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. 12,000 ரூபா பட்ஜெட். ஸோ 12,000 ரூபாய்க்கு வந்து இது ஓகே தான். இந்த மானிட்ரு நல்லா ஸ்கொயர் மானிட்ரு, அதே போல் ஜெப்ரானிக்ஸில் வந்து அந்த உள்ளே வர்ற மதர் போர்ட்ஸ்லாம் ஜெப்ரானிக்ஸில் வரும்னு சொன்னாங்க. கீபோர்டு எல்லாமே புதுசு, மவுஸ் புதுசு, மானிட்டர் எல்லாமே புதுசு தான். ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இது எடுக்கலை, இல்லைன்னா இதே கூட வாங்கியிருப்போம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்க மாதிரி அடுத்த சிஸ்டம் பார்த்தோம். சரி ஓகே, நம்ம வந்து இன்ஃபோகாமுக்கு திரும்ப வந்திருக்கோம். இன்ஃபோகாமில் தான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து லேப் எடுத்தது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அவர் சார் இருந்தாருன்னா அவரையும் ஒரு மீட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ 8K தான், இன்டெல் i3 2nd gen. கீழே ஒரு கடை இருக்குது, ஸ்ரீ சிஸ்டம்ஸ்னு, பேட்டா ஷோரூமுக்கு கீழே. ஸோ அந்த கடையிலையும் பார்க்க போகிறோம். இந்த கடை வந்து நம்ம ஆன்லைனில் தான் செக் பண்ணது.
ஸோ இன்ஃபோகாம்லேயும் கேட்டு வந்தாச்சு, இருந்தாலும் இங்கே ஒரு கம்பேரிசன் எல்லா இடத்துலையும் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பாலை இறங்குற இடத்துலேயே இருக்குது, இறங்கி கீழே வர இடத்துல பேட்டா ஷோரூமுக்கு கீழே கிடையாது. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் போய் டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை, என்ன கான்ஃபிகரேஷன் வேணும், என்ன வந்து ப்ராசஸர் வேணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நோட் பண்ணிவிட்டு இல்லை என்ன தேவைன்னு போய் கேட்டால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அங்கே வந்து பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் பட்ஜெட் வந்து 10,000லேருந்து 5,000லேருந்து பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சிஸ்டம் தான் வாங்கியிருக்கோம். டெல்லில் வந்து i5 6th Gen 8GB RAM 256 SSD, அதில் 1 TB வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி. ஸோ இதுதான் வந்து இன்ஃபோகாமில் எடுத்தது. ஸோ அகைன் வந்து அவங்கள்ட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணதில் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இவங்கள்ட்ட ரேட் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். நானும் வந்து எவ்வளவோ பார்கெயின் பண்ணி பார்த்தேன், ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணிக்கிங்கன்னு. அவங்களும் கம் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கும் வந்து ரேட் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணதுனால ஸோ நானும் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணல. 14,000 ரூபா பட்ஜெட்டு, i5 6th Gen 8GB RAM 256 SSD, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்க, டெல் பிராண்டு, மானிட்ரு, சிஸ்டம் CPU மானிட்டர் ரெண்டு CPU வந்து டெல்லு, மானிட்டர் வந்து ஏசரில் கிடச்சிது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ நம்ம இன்ஃபோகாமில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா CPUவுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கேபிள் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஒயர்லாம் எதுவுமே நம்ம எதுவும் தனியாக வாங்க வேண்டியதில்லை. மானிட்ரு வந்து ஏசர் மானிட்ரு, கீபோர்டும் அதே மாதிரி வந்து டெல் பிராண்டோட கீபோர்டு புதுசு, மவுஸும் வந்து டெல் பிராண்டோடது. ஸோ இதே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு மேலே வந்தாலும் கம்மியாக வராது. ஸோ இது ரெண்டுமே புதுசு கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. நம்ம எல்லாமே அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி வைஃபை அண்ட் அந்த ப்ளூடூத்துக்கு இது கொடுத்துருவாங்க, டாங்கிள் தனியாக வாங்கி அது கொடுத்துருவாங்க. அது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வித் ஒயர்டோட கம்ப்ளீட் பேக்காக வரும். வாங்கினது நம்ம வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கள்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. CPU மட்டும் தனியாக வேணும்னா 11,000 ரூபா, மானிட்டரோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா 14,000 ரூபா. CPU வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை, இது வந்து அசம்பிள்டு சிஸ்டமே வந்து இந்த ரேட்லேயே கிடைக்கும், புதுசாக வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பிராண்டடாக கிடைக்கிறதுனால சரி இதையே வந்து பார்க்கலாம். அசம்பிள்டு சிஸ்டமும் போனோம்னாலும் இந்த ரேட்லேயே வந்து அசம்பிள்டே வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து பிராண்டட் இல்லை, டெல்லும் அண்ட் ஏசராக இருக்கிறதுனால இந்த இதுலேயே வாங்கிடுச்சு. ஃபைனலாக மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மற்ற எல்லா கடையிலுமே ஒன்று எஸ்எஸ்டி போட்டு வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாக, ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் வெறும் 256 GB போட்டு வச்சுருக்காங்க, எஸ்எஸ்டி இல்லை. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்பில்ட்டாக எஸ்எஸ்டியும் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கும் 500 GBக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இப்போ மற்ற கடையிலலாம் ஏதோ ஒன்று தான் இருக்கா, அதுக்கு வந்து 10,000 to 12,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வேணும்னா அது ஒரு 2,500க்குள்ளே வருது. ஸோ இதே காஸ்ட்டு தான் டோட்டலாக. ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஃபால்ட்டாக 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் 256 SSD டிஃபால்ட்டாக அதிலே போட்டு வச்சுட்டு அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் பேக்கேஜ் சேர்த்து 14 கிட்டக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் இது வந்து எங்களுக்கு பெட்டராக ஆப்ஷன் தோணுதுனால இதுவே நாங்கள் வாங்கிட்டோம், i5 6th Gen. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே அந்த டெஸ்க்டாப் செட்டப் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லு கீபோர்டும் மவுஸும் கொடுத்தாங்க ஃப்ரீ, அதுலேயே ஃப்ரீயாக எல்லா அந்த பேக்கேஜோடு கொடுத்தாங்க. ரெண்டுமே புதுசு தான், அது நல்லா ஒர்க் பண்ண சூப்பராக இருந்துச்சு. மானிட்டர் மட்டும் ஏசர், அதுவும் ஏசர் மானிட்ரு. மற்றபடி டெல் CPU, டெல் கீபோர்டு, டெல் மவுஸு எல்லாமே புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ண. வீட்டில் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணியாச்சு. இனிமேல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம ஃபேவரட் முருகரை வந்து வால்பேப்பராக செட் பண்ணியாச்சு.